Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to third question in exercise 5B. So இப்போ இந்த கொஷனில் பாருங்கள் ரெண்டே டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட்டிங்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸை காணும், பட் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். பட் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்கிற பாருங்கள். இங்கே கான்ஸ்டன்ட் நம்பர் இருந்துச்சுன்னா கான்ஸ்டண்ட்டை இமீடியட்டாக அந்த சைடு கொண்டு போயிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -16 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா +16 மாறிடும். இப்போ வந்து ஸ்கொயர் வந்து அந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 போது எந்த நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16? ஸோ இதுக்கு ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are the 16. இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் அட்லீஸ்ட் 20 வரைக்கும் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. பிகாஸ் ஸ்கொயர் ரூட் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் மெத்தட். ஸோ 16 வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், 4 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 × 4 தானே. ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு +or-4ன்னு எழுதணும். எப்பயுமே எக்ஸ் வேல்யூ வந்து ரூட்லேருந்து வெளியே வந்துருச்சுன்னா, இப்போ ரூட்லேருந்து இந்த நம்பர் வந்து வெளியே வருதில்ல, ஸோ +or- போட்டு வெளியே எடுத்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ குவாட்ராட்டிக்னாவே நம்மளுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கணும், அதாவது எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கணும்னா 2 சொல்யூஷன்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு +4, எக்ஸ் ஈக்குவல் டு -4. இன் பிட்வீனில் என்ன சொல்லணும், ஆர்ன்னு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. Hope you all got this. Catch you in the next video. Bye bye.